அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அற்புதமான உங்களுடைய ஊருக்கு நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை என்று வந்திருக்கின்றோம். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அன்பு மலையை அதிகமாக பொழிந்து யாத்திரையினுடைய கடைசி கட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது என்னை எது அரசியலை நோக்கி ஈர்த்ததோ, உங்களை பார்க்கும் பொழுது அந்த ஈர்ப்பு இன்றும் அப்படியே இருக்குதுங்க ஐயா. குறிப்பாக தமிழகத்திலே நல்ல ஒரு ஆட்சி, நல்ல ஒரு கட்சி. ஊழல் என்கின்ற வார்த்தை நம்முடைய தமிழகத்திலே கேட்கக்கூடாது. எத்தனையோ நாடுகள்ல ஊழல் என்கின்ற வார்த்தையே இல்லைங்க. ஐரோப்பிய நாடுகள்ல பல நாடுகள்ல கிடையாது. ஊழல் என்கின்ற வார்த்தையை நம்முடைய சமகாலத்திலே நம்முடைய அகராதியிலிருந்து எடுக்க வேண்டும். ஏழை என்கின்ற வார்த்தையை நம்முடைய அகராதியிலிருந்து எடுக்க வேண்டும். அதையெல்லாம் தாண்டி நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் நம்முடைய சேவைகளாக இருக்க வேண்டும், நமக்கு சேவை செய்ய வேண்டும். இந்த மூன்று தான் ஐயா என்னை அரசியலை நோக்கி ஈர்த்தது, அரசியல் நோக்கி அழைத்துக் கொண்டு வந்தது. மேடையில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் கூட அதற்காகத்தான் அரசியலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். என்ன கள்ளக்குறிச்சியில உங்களுடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது, இளைஞர் பட்டாளத்தை பார்க்கும் பொழுது, தாய்மார்கள் சகோதரிகள் அவருடைய பங்கேற்பை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய இயக்கத்தோடு நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவாக நீங்கள் அனைவரும் இருக்கின்றீர்கள் என்பது நமக்கு புரிகிறது சகோதர சகோதரி. சாதாரண ஊர் இல்லைங்க. கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை எங்கே திரும்பினாலும் கூட பசுமை. மரவெள்ளி கிழங்கிலிருந்து, கரும்பிலிருந்து, நெல்லிலிருந்து எங்கே திரும்பினாலும் கூட அரிசி ஆலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய, இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய அற்புதமான ஊர் நம்முடைய கள்ளக்குறிச்சிங்க. குறிப்பாக இந்த மாவட்டத்தில் மட்டுமே 15,000 ஏக்கர்ல மஞ்சள் சாகுபடி பண்றோம் ஐயா. மஞ்சள் சாகுபடி ஒரு பக்கம் நாம் சொல்லுகின்றோம், ஈரோடு தமிழகத்தினுடைய மஞ்சள் தலைநகர் என்று சொல்லுகின்றோம். கள்ளக்குறிச்சியும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த அளவுக்கு மஞ்சள் சாகுபடி நடந்து கொண்டிருக்கிறது. தியாகதுர்க்கம், மாமணந்தல், அகரக்குட்டாலம், மலைக்கொட்டாலம் இந்த கிராமத்தில் எல்லாம் ஐயா ஒரு வருடத்திற்கு 362 மெட்ரிக் டன் மஞ்சள் நீங்க உற்பத்தி பண்றீங்க. அந்த அளவுக்கு விவசாயம் சார்ந்த தொழில்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி நம்முடைய கள்ளக்குறிச்சி. ஆனா உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆதரவோ, ஒரு எந்த விதமான ஒரு உதவியோ நம்முடைய மாநில அரசு செய்வதற்கு தயாராக இல்லை. விவசாய பெருமக்களை பொறுத்தவரை இந்த மஞ்சள் தேக்கி வைக்கிறதுக்கு ஒரு குடோன் கூட நமக்கு இல்லைங்க ஐயா. சேலத்தை நோக்கி செல்ல வேண்டும், ஈரோட்டை நோக்கி செல்ல வேண்டும். அப்படித்தான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய மஞ்சளை பொறுத்தவரை அப்படித்தான் இருக்குங்க ஐயா. உங்களுடைய மரச்சிற்பம் இந்த யாத்திரையில் வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 20-30 மரச்சிற்பங்கள் அன்பளிப்பாளிச்சு. கடவுளினுடைய படத்தை போட்டு மரச்சிற்பங்கள் இருந்ததுங்க ஐயா. பாரத அன்னையினுடைய மரச்சிற்பம், என்னையே ஒருவர் உருவமாக வரைந்து ஒரு மரச்சிற்பத்தை கொண்டு வந்தார். கள்ளக்குறிச்சியினுடைய மரச்சிற்பத்தை பொறுத்தவரை நமக்கு தெரியும், அதற்கு ஒரு தனி பெருமை இந்திய அளவில் இருக்குது. கள்ளக்குறிச்சியினுடைய மரச்சிற்பத்தை பொறுத்தவரை இந்தியாவில் வேறு யாரும் உங்களுக்கு போட்டி போட்டு ஒரு சிற்பத்தை உருவாக்க முடியாதுங்க ஐயா. ஆனால் நாங்கள் பெருமையாக சொல்லுகின்றோம், 2020ஆம் ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கள்ளக்குறிச்சி மரச்சிற்பத்திற்கு புவிசார் குறியீடு கொடுத்து கௌரவம் கொடுத்திருக்கிறார். புவிசார் குறியீடு. அப்பனா இந்த மரச்சிற்பத்தை இன்னொரு இடத்துக்கு நம்ம கொடுக்க மாட்டாங்க ஐயா. கள்ளக்குறிச்சி மரச்சிற்பம் என்பது உங்க ஊருக்கு மட்டும் அது பொருந்தும். புவிசார் குறியீடு கிடைத்த பிறகு நம்முடைய மரச்சிற்பங்களுடைய ஏற்றுமதி அதிகரித்திருக்கிறது. 2020 நம்முடைய மோடி ஐயா, இந்த மண்ணை காக்கக்கூடிய, மக்களை காக்கக்கூடிய மோடி ஐயா புவிசார் குறியீடு நம்முடைய மரச்சிற்பத்தை கொடுத்திருக்கிறாங்க ஐயா. ஐயா, விவசாய பெருமக்கள் நிலையா இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு விவசாயிகளுக்காக ஒரு அரசு இருக்குதுன்னா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசுங்க ஐயா. விவசாய பெருமக்கள் நன்றாக இருக்க வேண்டும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டுமையா வருடந்தோறும் 6,000 பெறக்கூடிய பாரத பிரதமருடைய கௌரவ நிதி, வருடந்தோறும் 6,000 பெறக்கூடிய விவசாயிகள் 1,81,648 விவசாயிகள் அந்த ஒரு மாவட்டத்தில் இருக்கிறீங்க ஐயா. சுருக்கமா சொல்லணும்னா நீங்களே கூட்டி கழிச்சு கணக்கு பாருங்க. 1,81,000 விவசாயிகளுக்கு நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு 30,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு கௌரவ நிதியாக 30,000 ரூபாய் கணக்கு போட்டு பாருங்க ஐயா. ஒரு விவசாயிக்கு 30,000னா 1,81,000 விவசாயிக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கும் பாருங்க. வருடத்திற்கு 3 முறை 2,000 2,000 2,000 9 ஆண்டுகளே 15 தவணையில 2,000 30,000 ரூபாய்.
எங்கேயாச்சும் பாரதிய ஜனதா கட்சி வந்து தம்பட்டம் அடிச்சுக்கிறாங்களாங்க ஐயா? 2000 கொடுத்தோம், உங்களுக்கு 2000 கொடுத்தோம், நாங்க தான் 2000 கொடுத்தோம். அந்த விவசாயிகளை கூட்டிட்டு வந்து ஊருக்கு வெளியே வெயில்ல நிறுத்தி வச்சு, இல்ல நீங்க வாங்க 2000க்கு தாசில்தார் வருவாரு, அது வரைக்கும் வெயில் நெல்லுங்கன்னு நம்ம சொன்னோமாங்க ஐயா? வங்கி கணக்குல நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை ஒரு பட்டன் அமுத்தினாங்க ஐயா, வங்கி கணக்குல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வருதுங்க ஐயா. அதான் நம்முடைய ஆட்சிங்க ஐயா. சத்தம் இல்லாம உங்களுக்காக மோடி அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்க பணம் உங்களை நோக்கி வருது. யாருகிட்டையும் போய் நம்ம கை கட்டி நிக்க வேண்டாங்க ஐயா. இன்னைக்கு இங்கே சகோதரிகள், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை மோடி சமையல் எரிவாயு சிலிண்டர் 66,512 சகோதரிகள், 66,512 குடும்பங்களுக்கு மோடி சிலிண்டர் வருதுங்க ஐயா. மாசம் 300 ரூபாய் மானியம் வங்கி கணக்குக்கு வருது. யாராவது தம்பட்டம் அடிக்கிறோமாங்க ஐயா? நம்ம கட்சியினுடைய தொண்டர்கள் யாராவது வந்து நாங்க தான் 300 கொடுத்தோம், இந்த வீட்டிலே 300 கொடுத்தோம் அப்படின்னு போஸ்ட் அடிச்சு விட்டுறோமாங்க ஐயா? ஐயா, இந்த 9 ஆண்டு காலம் நம்முடைய ஆட்சியினுடைய சாதனைய உங்களுக்கு என்ன வந்து சேர வேண்டுமோ சரியான நேரத்துல சரியான முறையில யாருகிட்டையும் போக வேண்டாம், உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணத்தை அனுப்பி கொண்டிருக்கின்றோம் ஐயா. ஐயா, சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ஆண்டுக்கு நரேந்திர மோடி ஐயா இந்தியா முழுவதும் விவசாயிகளுக்கு, பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு, சொட்டு நீர் பாசனத்திற்கு மானியம், இது போன்று இந்தியா முழுவதும் ஒரு ஆண்டுக்கு 8.5 லட்சம் கோடி ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் அனுப்புறாங்க ஐயா. 8.5 லட்சம் கோடி ரூபாய். இது நிறைய பேர் சொல்லுவாங்க, அண்ணே எனக்கு 2000 ரூபாய் வந்ததே தெரியாதுண்ணே, அது பாட்டுக்கு வந்திருக்கு, நீங்க சொல்லித்தாங்கன்னு தெரியும். ஆனா மோடி அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள், நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நாம் அளிக்கக்கூடிய பணம் என்பது அவர்களுடைய உரிமை, எதற்கும் அதை வைத்து நாம் அரசியல் செய்யக்கூடாது என்பதில் பாரத பிரதமர் தெல்ல தெளிவாக இருக்கின்றார்கள். நம் ஆட்சியினுடைய மிக முக்கிய சாதனை, உங்களுடைய வீடு தேடி திட்டத்தில் உங்களுடைய வங்கி கணக்குக்கு யாருக்கிட்ட சிபாரிசு போக வேண்டாம் ஐயா வருது. சமீபத்தில் சென்னையில வெள்ளங்கய்யா, அப்ப உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு நண்பர் போனார். ஐயா, சென்னை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாநில அரசு 6000 ரூபாய் பணம் கொடுக்கறாங்க, ஆனா 6000 ரூபாய வங்கி கணக்குல போடணும் அப்படின்னு. ஐயா, உங்களுக்கு தெரியும், அந்த 6000 ரூபாய் பணமும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனுப்பி வைத்த பணம், எஸ்டிஆர்எஃப் ஃபண்ட். இந்த மாதிரி நீங்க கியூல நிறுத்தி வச்சு, வெயில நிறுத்தி வச்சு பெரியோர்களை, தாய்மார்களை அலக்களித்து 6000 ரூபாய் கொடுக்காதீங்க. அதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் மாநில அரசு சொன்னாங்க, ஏடிஎம் எல்லாம் சென்னையில வேலை செய்ய மாட்டேது, அடுத்து கொஞ்ச நாளைக்கு வேலை செய்யாது, அதனாலதான் 6000 ரூபாய் பணமா கையில கொடுக்கிறோம் அப்படின்னு. ஐயா, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்தியாவில் யாரும் செய்யாத அநியாயத்தை அவங்க பண்றாங்க. ஒரு 1000 ரூபாய் கொடுப்பதற்கு வந்து வெளியே வெயில்ல நிக்க வச்சு, ரேஷன் கடைக்கு வெளியே கையை கட்டி நிக்க வச்சு, அது ஏதோ ரிசர்வ் பேங்குடைய கவர்னர் மு.க. ஸ்டாலின் அவருடைய தாத்தாவை போன ஒரு பில்டப் கொடுத்து, அந்த 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து அதன் மூலமாக அரசியல் ஆதாயத்திற்கு அடைந்து கொண்டிருக்கின்றார். ஐயா, 6000 ரூபாய் மோடி ஐயா மத்திய அரசுல இருந்து அனுப்பி வச்ச பணம். அந்த 6000 ரூபாய் போட்ட கவர் மட்டும்தான் ஸ்டாலின் ஐயா அவனுடைய கவர். தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதாங்க ஐயா, இன்னைக்கு கவர் அவங்களது. ஆனா வரக்கூடிய பணமும் மானியமும் உதவியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்காக அனுப்பி கொண்டிருக்கின்றார். ரேஷன் கடைக்கு போறோம், தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேல நம்முடைய சகோதர சகோதரிகள் ரேஷன் கடையில மாதந்தோறும் 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, இது ஒரு ரேஷன் அட்டைக்கு வருது. ஏழைகளும் ஏழை அவர்களுக்கு 20 கிலோக்கு மேல அரிசி வருது. நாம எந்த அரிசியை வாங்கினாலும் கூட ஐயா உங்களுக்கு தெரியும், 1 கிலோ அரிசியினுடைய விலை 34 ரூபாய். அதுல 32 ரூபாய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 32 ரூபாய் மத்திய அரசு போட்டு மாநில அரசுக்கு 2 ரூபாய்க்கு அனுப்பி வைக்கிறார். மாநில அரசுடைய முழு நேர வேலையை திமுக காரங்க அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரிசியை கேரளாவுக்கு கடத்துவதே முழு நேர வேலையா பாதி இடத்துல வச்சிருக்காங்க ஐயா. பேப்பர் எடுத்து வார வாரம் பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசி பிடிபட்டது, ரேஷன் அரிசி கடத்தப்பட்டது, 100 டன் கிடைச்சது, 5 டன் கிடைச்சது. அதிலும் கூட அரசியல் ஐயா. பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் 2 படத்தை பார்ப்பேன், 2 இடத்துல மட்டும் பார்க்க மாட்டீங்க ஐயா. எங்க போனாலும் அரசை பொறுத்தவரை ஒரு பக்கம் கலைஞர் ஐயா புகைப்படம் இருக்கும், ஒரு பக்கம் ஸ்டாலின் ஐயா புகைப்படம் இருக்கும். எங்க பார்த்தாலும் ரேஷன் கடை எங்க பார்த்தாலும் இருக்குங்க ஐயா. பஞ்சாயத்து அலுவலகம் 100% மோடி ஐயா பணம் கொடுத்தாலும் ஸ்டிக்கர் அவங்களதான் இருக்கும். 2 இடத்துல மட்டும் பணத்தை போட மாட்டாங்க.
அரசு கழிப்பறையில படத்தை போட மாட்டாங்க, அரசு டாஸ்மார்க்ல படத்தை போட மாட்டாங்க. நீங்க பாருங்க, எல்லா இடத்திலும் முதலாளாக சென்று 2 படங்கள் அடிச்சு ஒட்டி வச்சிருவாங்க. அவங்களே பணத்தை கண்டுபிடித்து உங்களுக்கு கொண்டு வந்தது போல. அரசு கழிப்பிடத்துல படம் இருக்காது, அரசு டாஸ்மார்க்களை படம் இருக்காது. ஏன்னா 2 தெரியும் அவங்களுக்கு. இங்க போய் படத்தை போட்டோம்னா மக்கள் நம்மை வேறு மாதிரி பார்ப்பார்கள். இன்னைக்கு 31 மாத ஆட்சி காலத்திலேங்க ஐயா, தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக மாத்துகின்றேன் முதலமைச்சர் வந்தார். இன்னைக்கு நம்பர் 1 மாநிலமா எதுல மாத்திருக்காரு பாருங்க ஐயா. கடன் வாங்குவதிலே நம்பர் 1 மாநிலம். 8,23,000 கோடி ரூபாய் நம்முடைய கடன். இந்தியாவிலே அதிகமாக கடன் சுமை இருக்க நம்பர் 1 மாநிலமாக நாம் இருக்கிறோம் ஐயா. ஆனா இந்த கடனுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. உங்க பெயரை வைத்து வாங்கிய கடன். ஏன்னா இவன் 40% கமிஷன் அடிக்கிறதுக்கு பாதாள சாக்கடை போடணும்னா உலக வங்கியில் இருந்து கடன். 40% கமிஷன் அடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல ரோடு போடணும்னா IMF இருந்து கடன். இவன் 40% கமிஷன் அடிக்கிறதுக்கு பாண்டு கொடுத்து பாண்டு மூலமாக கடன். ஐயா, இவங்களுடைய விஞ்ஞான ஊழலை மிக தெளிவாக இருக்கின்றார். கடனை அதிகமாக வாங்கிய கடன்ல ஏதாச்சும் ஒன்று கட்டுவோம், அதுல 40% கொள்ளடிக்கலாம். சென்னை எல்லாம் பாருங்க ஐயா, கொடுக்கப்பட்ட பணம் அனைத்தும் நாம பாதாள சாக்கடைக்காக கொடுத்து 9 ஆண்டுகளாக பாதாள சாக்கடைக்காக கிட்டத்தட்ட 5,500 கோடி ரூபாய் நம்ம கொடுத்திருக்கோம். 9 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா கொள்ளையடிச்சு ஒரு முறை மழை வந்தாலும் சென்னை மக்கள் வெள்ளக்காடு போல ரோட்ல இருப்பாங்க. இந்த முறை தென் தமிழகமும் அதில் மாட்டிக்கிட்டாங்க. அதற்கு பிறகு 6,000 ரூபாய் பணம் கொடுக்கணும்னு கிளம்பி வருவோம், அதுவும் மோடியை கொடுப்பாங்க. ஸ்டிக்கர் ஓட்டுவதை மட்டுமே தன்னுடைய முழு நேர தொழிலாக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு வேலையாக வைத்திருக்கின்றார்கள் சகோதர சகோதரி. ஏன்னா திராவிட மாடல் நீங்க புரிஞ்சுக்கணுங்க ஐயா. ஏன்னா வாழ்க்கை திராவிட மாடல் என்றால் கடன் வாங்கி தமிழகத்தை கடன்கார மாநிலமாக மாற்றுவது திராவிட மாடல். எந்த வேலை செய்தாலும் கூட 40% கமிஷன் அடிப்பது திராவிட மாடல். தமிழ்நாட்டை குடிகார மாநிலமாக மாற்றிக் கொண்டிருப்பது திராவிட மாடல். 5,500 டாஸ்மாக் கடைகள் ஐயா, கிட்டத்தட்ட 44,000 கோடி ரூபாய் போன ஆண்டு வருமானம். இந்த ஆண்டு வருமானம் 52,000 கோடி ரூபாய் இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றார். குடி என்பதை தன்னுடைய முழு நேர வேலையாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். காரணம், தமிழகத்தினுடைய மிகப்பெரிய சாராய ஆலைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கையிலே இருக்கிறது. அண்ணன் TR பாலு அவருக்கு வச்சிருக்காரு, ஜெகத் ரட்சகன் வச்சிருக்காரு. இவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலையிலிருந்து மட்டுமே டாஸ்மார்க்கினுடைய மொத்த கொள்முதல் 44%. TR பாலு அவர்கள் ஜெகத் ரட்சகன் அவருடைய சாராய ஆலை மட்டும் டாஸ்மார்க்கினுடைய கொள்முதல் 44%. 2 ஆலைகள் கொடுக்கிறது. இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சுங்க ஐயா, இவங்களை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் கடையை நடத்துறது வருமானத்திற்காக அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் செயல்பட வேண்டும், அதன் மூலமாக டாஸ்மாக் கொள்முதல் செய்யணும், அதன் மூலமாக இவர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் என்கின்ற கடையை திறந்து ஏழை மக்கள் சம்பாதிக்கக்கூடிய 300 ரூபாய் 400 ரூபாய் காசைங்க, அதுல 200 ரூபாயை டாஸ்மாக் எடுக்கிறோம். தீபாவளிக்கு முன்னாடி நாளுங்க ஐயா, தீபாவளி நாள் டாஸ்மாக் 467 கோடி ரூபாய் வியாபாரம் செய்தார். 2 நாள், தீபாவளிக்கு முன்னாடி நாளுங்க ஐயா, தீபாவளி 2 நாள்ல தமிழகத்தினுடைய டாஸ்மாக் 467 கோடி ரூபாய். உங்களால் நம்ப முடியுமாங்க ஐயா? அந்த 467 கோடி ரூபாய் ஏழை மக்களுடைய காசு, அவங்க சம்பாதிச்ச காசு. அவர்களை குடிக்கு அடிமையாக்கி டாஸ்மாக் கடைக்கு வெளியே கியூ கட்டி நிக்க வைத்து அதில் வரக்கூடிய பணத்தை சுரண்டி அதன் மூலமாக TR பாலு, ஜெகத் ரட்சகன் போன்றவர்கள் இன்னும் பணக்காரர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார். திராவிட மாடலுக்கு இதை தவிர வேற உதாரணம் இல்லைங்கய்யா. அடுத்தது குடும்ப ஆட்சி. எங்கே பார்த்தாலும், ஏன் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் யாருங்க? கௌதம் சிகாமணி, பொன்முடியினுடைய மகன். அப்படியே தாண்டி நாளையிலிருந்து பாத்தீங்கன்னா வெள்ளூர் பக்கம் போறோம். வெள்ளூருடைய பாராளுமன்ற உறுப்பினர் யாருங்க? துரைமுருகன் அவருடைய பையன். வெள்ளூர் முடிச்சுட்டு அடுத்து சென்னைக்கு போறங்க. சென்னை என்ன பாக்கி இருக்கு? தென் சென்னை யாருங்க? தமிழச்சி தங்கபாண்டியன். அந்த அம்மா யாருங்க? முன்னாள் அமைச்சர் தங்கபாண்டியனுடைய மகள். தமிழச்சி தங்கபாண்டியனுடைய சகோதரர் யாருங்க? தமிழகத்தினுடைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு. தென் சென்னையை தாண்டி அடுத்து மத்திய சென்னை போனீங்கன்னா தயாநிதி மாறன், கலாநிதி மாறனுடைய சகோதரர்
மாறனுடைய பையன். அப்படியே எட்டிக்குச்சி வடசென்னைக்கு போனீங்கன்னா கலாநிதி வீராசாமி, ஆற்காட்டு வீராசாமியினுடைய மகன். தமிழ்ல இந்தியால எங்கேயுமே இந்த அநியாயம் இல்லைங்கய்யா. பீகார்ல கூட எங்கேயுமே இந்த அநியாயம் இல்லைங்கய்யா. எல்லா இடத்திலும் பட்டி தொட்டி எல்லாம் அப்படியே தாண்டி இப்ப புதுசா ஒரு ஸ்டைல். தூத்துக்குடி பக்கம் போனீங்கன்னா, தூத்துக்குடி நாம அமைச்சராக கீதா ஜீவன் இருப்பாங்க, தூத்துக்குடி மேயராக கீதா ஜீவனுடைய தம்பி இருப்பார். இது புதுசா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு 2 புது வரவுங்கய்யா. பெரம்பலூர்ல KN நேருவனுடைய தம்பியை நிறுத்தறக்கு முழு வேலையில் இறங்கி இருக்கிறான். ஏன்னா பெரம்பலூர் முடிச்சுட்டு வர்றேன், எங்க பார்த்தாலும் KN நேரு அவருடைய தம்பி, அவருடைய மகன் ரெடி ஆயிட்டார் நிக்கிறக்கு. அடுத்து நம்முடைய கடலூர்ல MRK பன்னீர்செல்வம் அவருடைய பையன் கதிரவன். இந்த முறை முழு தமிழ்நாடு மொத்தமா பூர்த்தி பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு 2-3 இடத்துல மிச்சம் வச்சிருக்கிறாங்க, 2-3 இடத்துல கொஞ்சம் பாக்கி இருக்கு. ஐயா நான் வரும்பொழுது கடைவீதி வழியாக வந்தோம் ஐயா. உங்க அன்பை எல்லாம் பெற்றுக்கொண்டு கடைவீதி வழியாக வந்தோம். கடைவீதியில ஒரு நகை கடைக்கு எங்களை கூட்டிட்டு போனாங்க. அண்ணே 15 தாய்மார்களுக்கு நாம தாலி கொடுக்கிறோம், நீங்க வந்து கொடுக்குறோங்க அண்ணே. கடை பேர் செல்வலட்சுமி ஜுவல்லரி. உள்ள போனா நிறைய சகோதரிகள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஐயா ஏதாச்சும் ஒரு சகோதரி உள்ள செல்வலட்சுமி ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி ஓனரை பார்த்து, அண்ணே நான் கடைக்கு வருவேன், வேலை செய்ய மாட்டேன், ஏன்னா எங்க அப்பா பேர் கருணாநிதி, மாசம் மாசம் சம்பளம் கொடுனா கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. நீங்க சொல்ல கொடுப்பாங்க. இன்னொரு சகோதரி கடைக்கு வேலைக்கு வர்றாங்க. அண்ணே நான் கடைக்கு வருவேன், நான் வேலை செய்ய மாட்டேன், எங்க அப்பா பேர் துரைமுருகன், மாசம் மாசம் 5000 ரூபாய் சம்பளம் கொடுனா கொடுப்பாங்களா? இன்னொரு சகோதரி வர்றாங்க. அண்ணே நானும் கடைக்கு வருவேன், நானும் வேலை செய்ய மாட்டேன், எங்க அப்பா பேர் பொன்முடி, சும்மா உட்காந்துக்குவேன், எனக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுனா கொடுப்பாங்களா? அண்ணா இந்த ஆம்புலன்ஸ் கொஞ்சம் அப்படியே வழிவிடுங்க எல்லாரும். அண்ணா எல்லாரும் கொஞ்சம் வழி விடுங்க ஆம்புலன்ஸ்க்கு. அந்த ரூட்ல போக முடியல தலைவர், இந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் வழி விடுங்க எல்லாரும். அண்ணா இந்த வண்டி கொஞ்சம் நவுத்துங்க. எல்லாரும் கொஞ்சம் தயவு கூர்ந்து நன்றிங்க அண்ணா. இன்னைக்கு அந்த ரயக்கடையில் இருக்கக்கூடிய சகோதரி, அண்ணா நான் கடைக்கு வருவேன், வேலை செய்ய மாட்டேன், எங்க அப்பா பேர் பொன்முடி சொன்னா ஏத்துக்குவீங்களா சார்? ஏத்துக்க மாட்டேன். அவர்கள் வரணும். ஒரு 15000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய சகோதரி காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நிக்கணும், வேலை செய்யணும், கஸ்டமர்கிட்ட நகை எடுத்து காட்டணும். ஒரு நகை வாங்கறதுக்கு 100 நகை பார்ப்பாங்க, சொல்லணும். அந்த அளவுக்கு அறிவுத்திறன் இருக்கணும். நம்மளை கன்வின்ஸ் பண்ணி வாங்க வைக்கணும், பில் கரெக்டா போடணும். ஐயா பஜ்ஜி கடைக்கு போய் ஒரு பஜ்ஜி சாப்பிட்டா கூட பஜ்ஜி போடுற அண்ணன் எண்ணெயை சூடா காய வைக்கணும், வாழைக்காயை பதமா நறுக்கணும், பஜ்ஜி மாவை பாதுஷா கலக்கணும், அதுக்கப்புறம் அதை வாழைக்காயை நினைக்கணும், போடணும், அதுக்கப்புறம் பொரிச்சு எடுக்கணும். ஐயா இவர்கள் அனைவருக்குமே ஒரு தகுதி எதிர்பார்க்கும் பொழுது உங்க எம்பிக்கு என்னங்க ஐயா தகுதி இருக்கு? பொன்முடி, சன் ஆஃப் பொன்முடி, அதை தவிர என்ன தகுதி இருக்குன்னு சொல்றேன். அதை தவிர என்ன தகுதி? அது ஐயா 2024 நாம் இதை உடைக்க வேண்டும். இது நம்முடைய கடமை, இது நம்முடைய கடமை, நம்முடைய கடமை இல்லையா? ஒரு தேர்தலில் ஒன்னொன்னு உடைச்சிட்டு வரோம் ஐயா. குறிப்பாக மோடி ஐயா வந்த பிறகு லஞ்சம் என்பதை உடைச்சாச்சு. இந்தியாவில் ஆட்சியில் ஒரு கட்சி இருந்தா லஞ்சம் இல்லாம ஒரு கட்சி ஆட்சி நடத்த முடியும் என்பதை 10 ஆண்டுகளாக மோடி காமிச்சார். ஐயா 2024 நாம் உடைக்க வேண்டியது குடும்பம் என்பதை உடைக்கும். நீ ஒரு குடும்பத்துல பிறந்துட்ட, அந்த குடும்பத்துல நீ வந்து நிற்ப, உங்க குடும்பத்துல பாரம்பரியமா நீயே நின்றுட்டு இருப்ப, மக்களுக்கு வேற வாய்ப்பு இல்ல. இந்த கட்சி இவன் நிறுத்துற, அந்த கட்சி அவன் நிறுத்துற, இவனை பார்த்து பாவப்பட்டு அவனும் போட்டு போட்டா குடும்ப உறுப்பினராக இருக்கும். ஐயா 2024 கள்ளக்குறிச்சியினுடைய நம்முடைய சகோதர சகோதரிகள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி, குடும்ப ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை அகற்ற வேண்டும். ஏன் கேட்கறீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க ஏன் குடும்ப ஆட்சி வேண்டாம்? ஆனா எதற்காக குடும்ப ஆட்சி வேண்டாம் என்றால், அரசியல் உதாரணம் எடுத்துக்கலாங்க. ஒண்ணுமே தெரியாது மோடி ஐயா உதாரணமா எடுத்துக்கலாம். 1950 பிறந்தார், 17 போனார்.
இந்தியா ஃபுல்லா சுத்தினார். 35 வயசுல பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தார். பாரதிய ஜனதா கட்சியில படிப்படியா ஒரு பொறுப்பா பண்ணார். அதுல மிக முக்கியமானது உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரு யாத்திரை போச்சு. ஏக்தா யாத்திரை, ஒற்றுமை யாத்திரை. அதை முன்னிருந்து முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் யாத்திரையை மோடியை நடத்தி காமிச்சு காஷ்மீருக்கு போனார். தீவிரவாதிகளுடைய புல்லட்டை எல்லாம் எதிர்கொண்டு லால் சவுக்ல கொடியேற்றினார். அதெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. அதன் பிறகு 51 வயசு இருக்கும் பொழுது குஜராத்தினுடைய முதலமைச்சராக அக்டோபர் மாசம் 2001 உட்கார்ந்தார். 63 வயசு இருக்கும் பொழுது இந்தியாவுடைய பிரதமராக 2014 உட்கார்ந்தார். மோடியை பொறுத்தவரை தயாராகி ஒரு பொறுப்புக்கு வந்தார். இயற்கை சோதனை பண்ணி, கஷ்டங்களை பார்த்து, கஷ்டத்தில் பிழிஞ்செடுத்து, எப்படி ஒரு அறுவாலை செய்யணும்னா, இந்த இரும்பை போய் நீங்க 1000 டிகிரிக்குள்ள போட்டு அதை தட்டி 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 அதை நல்லா வெட்டக்கூடிய அறுவால் எப்படி செய்யறாங்க ஐயா. மோடி அவர்களை பொறுத்தவரை 53 வருஷத்துக்கு முன்னாடி தீல போட்டு தட்டு தட்டுன்னு தட்டி வெளியே தங்கமா வந்திருந்தார். அதனால்தான் இன்று பாரதத்தினுடைய பிரதமர் என்று சொல்வதை விட உலகத்தினுடைய தலைவர் என்று சொல்லுகின்றோம். உலகத்தினுடைய நாடுகளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் மோடிக்கு போன் போடுங்க, மோடிக்கு கேளுங்க, மோடியை கூப்பிடுங்க, மோடியை வர சொல்லுங்க, இந்தியாவுடைய கருத்தை கேளுங்க, இந்தியாவுடைய நிலைப்பாட்டை கேளுங்கன்னு அமெரிக்காவிலிருந்து ஒரு நாடும் இந்தியாவை நோக்கி பார்க்கின்றார். ஏன்னா தயாராகி நடந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை உதாரணமா எடுத்துக்கிறார். படிச்சாரு, அவங்க வீட்டுல சொன்னாங்க, இல்ல சினிமாக்கு போனா சூப்பரா இருக்கும். சினிமாக்கு போனாரு. யாருமே அவரை பார்க்கல சினிமால. உடனே இன்னொரு நபர் ஐடியா கொடுத்தாரு, சந்தானத்தோட நடிச்சீங்கன்னா சந்தானத்தை பார்க்க வருவாங்க, அப்படியே உங்களையும் பார்ப்பாங்க அப்படின்னாரு. உடனே சந்தானத்தை பிடிச்ச ஒரு 6 படம் நடிச்சாரு. சந்தானம் நடிக்கிற ஜோக்க மக்கள் பார்க்க வந்தாங்கன்னா நம்மளையும் பார்ப்பாங்கன்னு அப்பவும் டேக்கப் ஆகும். அதன் பிறகு கதாநாயகலா வேண்டாம், ஒரு பட கம்பெனி ஆரம்பினாரு. ரெட் ஜெயின் மூவி ஆரம்பிச்சாங்க. ஹிந்தி தெரியாது போடான் டிஷர்ட் போடுவாரு. ஆனா ஹிந்தி படத்துடைய தமிழ்நாடு ரைட்ஸ் எல்லாம் அவருதான் எடுப்பார். உதாரணத்துக்கு சொல்றது. அதன் பிறகு 20 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் தோற்காத ஒரு சீட், அது திமுக யாரும் தோற்றதே கிடையாது 20 ஆண்டுகளாக. அந்த சீட்ல போய் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு கூட்டிட்டு வந்தாங்க. அதன் பிறகு ஒரு வருஷத்துல இவங்களே சொன்னாங்க, உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆளுமை வந்துருச்சு, அமைச்சர் கொடுக்கணும். இவர்களே சம்பந்தமே இல்லாம ராஜ்பவன்ல தனி நிகழ்ச்சி நடத்தி அமைச்சர் ஆனாங்க. அப்புறம் சொன்னாங்க, உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆளுமை வந்துருச்சு, துணை முதல்வர் கொடுக்கணும். இதுவரை தமிழ்நாட்டு மக்கள் பொறுமையா இருந்து துணை முதல்வர் சொன்னே காரித்து போனாங்க. அது வரைக்கும் அமைதியா இருந்தாங்க. அதன் பிறகு திமுக பேட்டி எடுத்து, ஐயோ துணை முதல்வர் நாங்க சொல்ல, பிஜேபி காரங்க பொருளை கிளப்பிட்டாங்க. திமுகவுடைய ஒரு அமைச்சரும் ஒரு எம்எல்ஏவும் துணை முதல்வர் சுத்திட்டு இருந்தான். இத பல பேர் சொன்னாங்க. என்னுடைய காலத்துல இன்பநிதி ஸ்டாலினையும் பார்க்க வேண்டும் ஒரு அமைச்சர் சொன்னார். இந்த மாதிரி கொடூரத்தை எல்லாம் நம்ம கேட்டேன். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை அறிவாளியாக காட்டணும்னா உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல யாரையும் உட்கார வைக்கணும் ஐயா? உங்களுக்கு தெரியும். ஒரு முட்டாளை அறிவாளியாக காட்ட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு தெரியும். அந்த முட்டாளை விட மோசமான முட்டாளை பக்கத்துல உட்கார வைத்தால் அந்த முட்டாள் அறிவாளியாக தெரிவார். இயற்கை வழி. அப்ப உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல 2 முட்டாள் உட்கார்வை, உதயநிதி ஸ்டாலின் அறிவாளியா தெரியும். இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ நாம நம்மூருக்கு போறோம், மேயர் இருப்பாங்க, அப்ப மேயர் நம்மளையோட அறிவாளியா இருப்பாங்க, அப்ப மேயரை ஒப்புக்கு சப்பானி அதை தூக்கி ஒரு மேயரா போட்டா அந்த முட்டாளோட நாம் அறிவாளியா தெரியும், மேயரை தூக்கி போடுவாங்க. ஐயா, குடும்ப ஆட்சியினுடைய பிரச்சனை என்னன்னா, கரையான் அரிப்பதை போல தகுதி இல்லாத ஒரு நபர் ஒரு இடத்திலே வந்து அமர்ந்தால் அந்த நபர் அவரை பார்த்து பயப்பட்டு அவரை விட தகுதி இல்லாத நபரை பக்கத்துல வச்சுக்குவார். அந்த 2வது தகுதி இல்லாத நபர் 3வது அவரை விட மோசமான தகுதி இல்லாத நபரை வச்சுக்குவார். இன்றைக்கு மோடி ஐயா எடுத்துக்க, மோடி அமர்ந்திருக்கின்றார். பக்கத்துல யாருங்க ஐயா? அமித்ஷா. இரும்பு மனிதன், முடியாதுன்னா செய்வார். இந்த பக்கம் யாருங்க ஐயா? ஜெய்சங்கர். உலகத்தையே இன்னைக்கு தன்னுடைய ராஜதந்திரத்திலே கட்டி போட்டிருக்கார். ராஜ்நாத் சிங், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர், உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர், அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங். அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாருங்க ஐயா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்முடைய நிதி அமைச்சர். அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாருங்க ஐயா,
அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள், ரயில்வே, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, போஸ்டல் அஸ்வினி வைஷ்ணவ். அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாருங்க, தொழில்துறை பியூஷ் கோயல். அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாருங்க, கல்வித்துறை தர்மேந்திர பிரதான். ஒன்றொன்றும் முத்துக்களை போல ஒரு முத்து மாலையை கோர்த்திருக்கு. இதுல யாராச்சும் ஒருத்தர் நீங்க மோசம் சொல்லுவீங்களாங்க ஐயா? சொல்ல முடியுமா? இப்ப நம்முடைய கேபினெட்டை பார்ப்போம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்படியே உட்கார்ந்திருப்பார், இப்படி திரும்புவார். யாரு என்ன பேசுறாங்கன்னு அவருக்கே தெரியாது, கேபினெட் மீட்டிங்ல உட்கார்ந்துகிட்டே இருப்பார். அப்புறம் மேடைக்கு வரும் பொழுது அந்த துண்டு சீட்டை கொடுத்துருவாங்க, அதை பார்த்து கரெக்டா படிப்பார். உதாரணம் உண்மைதான் சொல்றேங்க. அதையும் அண்ணன் அஸ்வத்தாமன் சொல்றாரு, அதையும் தப்பா படிக்கிறாரு. வர வர அவருக்கு பக்கத்துல அண்ணன் கே.என். நேரு, அவர்கிட்ட போய் ஏதாச்சும் கேள்வி கேட்டா, தம்பி இந்த கக்கூஸ் கட்டுறது மட்டும் கிட்ட கேள்வி, நான் பதில் சொல்றேன், மிச்சதெல்லாம் எனக்கு தெரியாது. அமைச்சர்கள் பாரு, காமராஜர் ஐயா இருந்த இருக்கையில, கக்கன் ஐயா இருந்த இருக்கையில, சுப்பிரமணிய ஐயா இருந்த இருக்கையில, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா இருந்த இருக்கையில, மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்த இருக்கையில யாரெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க பாரு. தப்பி தவிர இந்த பக்கம் எட்டி பார்த்தா இந்த இளம் படையின குரூப் சுத்திட்டு இருக்குது. நாங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ், யங் பிரிகேட். யங் பிரிகேட் யாருங்க? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மூன்றாவது தலைமுறை அரசியல்வாதி. தாத்தா அமைச்சர், அப்பா அமைச்சர், இப்ப இவர். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வித்துறைக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை விட சினிமா ஷூட்டிங்க்கும் ட்ரெய்லர் ரிலீஸுக்கு தான் அதிகமா போவார். உண்மை சொல்றது. அதனால்தான் தமிழகத்தில் இன்னைக்கு கல்வித்துறையை பாருங்க, 2022 சிஏஜி அறிக்கையில சொல்லியிருக்காங்க, 11,711 வகுப்பறைகள் தமிழகத்திலே குறைவாக இருக்கிறது. அதாவது நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியில படிக்கிறாங்க, நம்ம குழந்தைகளுக்கு 11,711 வகுப்பறைகள் குறைவா இருக்கு. 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் ஒன்னா, 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் ஒன்னா, 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் ஒன்னா தான் அரசு பள்ளியில பாடம் நடக்குது. சும்மா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அடுத்து டிஆர்பி ராஜா, டிஆர் பால் அவருடைய பையன். எங்களுடைய டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ்ல என்னென்ன பினாமி நிறுவனங்கள் வைத்திருக்கிறார்கள் என்று 38 நிறுவனங்களை பட்டியலிட்டோம். அந்த குடும்பத்திலிருந்து டிஆர்பி ராஜா அன்னைக்கு தொழில்துறை அமைச்சர், கீதா ஜீவன் அவர்கள் அமைச்சர். சத்துணவு வாரத்துக்கு எந்த பள்ளிக்கூடத்துல எந்த அழுகிய முட்டையை போடுறாங்கன்னு பேப்பரை திறந்து பார்த்தா அதுல நியூஸ் வரும். பாருங்க, பொன்முடி அமைச்சர் பதவி இழந்து விட்டு வீட்டில் உட்கார்ந்து இருக்கார். சாராய் அமைச்சர் செந்தில் பாலாஜி புலால் சிறையில கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். ஐயா, நான் யாரும் தவறா பேசுறீங்க ஐயா, உண்மையை உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன். ஒரு நல்ல ஆட்சி எப்படி இருக்க வேண்டும், ஒரு நல்ல ஆட்சி எவ்வளவு கம்பீரமாக சேவை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட பொறுப்பாளர்கள் நல்ல ஆட்சி இருப்பாங்க என்பதற்கு மோடி ஐயாவுடைய ஆட்சி ஒரு சாட்சி. குடும்ப ஆட்சி வந்தால் ஒரு முட்டாளும் தன்னை விட அடிமுட்டாளை பக்கத்தில் அமர்த்தி வைத்துக் கொண்டு தான் அறிவாளியாக இருப்பான் என்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை உங்கள் முன்னால் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதனாலதான் ஐயா அண்ணா அங்க கேட்டாங்க, அதனாலதான் ஐயா குடும்ப ஆட்சி வேண்டாம் என்று சொல்லியிருக்கோம். ஏதோ ஒருத்த வந்து உட்கார மாட்டாங்க ஐயா, அவன் கூட காலேஜ் சொன்ன கூட்டிட்டு வருவான், ஸ்கூல் சொன்ன கூட்டிட்டு வருவான், எல்லாத்தையும் கூட்டு வந்து அமைச்சர் பதவி கொடுப்பான், மொத்தமாக தமிழ்நாட்டை காலி செய்து விடுவார். அதனாலதான் 8,23,000 கோடி. அதனாலதான் டாஸ்மாக் வருமானம் 44,000 கோடி. அதனாலதான் தென் தமிழகத்தில் மழை பெய்தால் முதலமைச்சர் டெல்லியில் இருக்காரு. அந்த அளவுக்கு அடிப்படை அறிவு கூட அவருக்கு, அடிப்படை அறிவு. மழை பெஞ்சா ஒரு முதலமைச்சர் கனமழை பெய்யும் பொழுது எங்கே இருக்க வேண்டும், வடக்கில் இருந்தா தெற்க போறாரு, தெற்கில் இருந்தா வடக்க போறாரு, டெல்லிக்கு போறாரு, இந்தி கூட்டணி மீட்டிங். பாரு எப்படி இருக்காங்கன்னு பாரு ஐயா. இது எல்லாம் நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு 2024 பாராளுமன்ற தேர்தலில் மொத்தமா இந்த சிஸ்டத்தையே உடைக்கணும் ஐயா. இதை உடைச்சு வீசம், இல்லாட்டி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு மாற்றம் இல்லைங்க ஐயா. இந்த நெட்டை கழட்டுறது, போல்ட்டை கழட்டுறது, பெயிண்ட் அடிக்கிறது, இந்த பார்ட் டைம் வேலைக்கெல்லாம் அந்த ஊர் மாறாதுங்க ஐயா. மொத்தமாக சிஸ்டத்தை அடிச்சு உடைச்சு வீசிட்டு புதிய சிஸ்டத்தை கட்டினா மட்டும்தாங்க ஐயா தமிழக முன்னேற்ற பாதையில செய்யும். நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டும் ஐயா. அடுத்து நாங்கள் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன?
இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி முக்கியமான பிரச்சனையா தமிழ்நாட்டில் என்ன பாக்குதுனாங்க ஐயா, அடிப்படை கல்விதான் நாங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. அடிப்படை கல்வி 11,711 வகுப்பறைகள் குறைவா இருக்குதுங்க ஐயா. கடந்த 2021 ஆண்டு மார்ச் மாதத்தை பார்க்கும் பொழுது நம்ம வீட்டிலிருந்து 5 கிலோமீட்டருக்குள்ள உயர்நிலை பள்ளி இருக்கணும். குழந்தைகள் 5 கிலோமீட்டருக்குள்ள உயர்நிலை பள்ளி போகணும். தமிழ்நாட்டில் 2133 இடத்துல இல்லைங்க ஐயா. வீட்டிலிருந்து 8 கிலோமீட்டருக்குள்ள மேல்நிலை பள்ளி இருக்கணும். தமிழ்நாட்டிலே 1926 இடத்துல மேல்நிலை பள்ளி இல்லைங்க ஐயா. உதாரணத்திற்கு உங்களுடைய ஊர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மொட்டையனூர் கிராமத்திலே அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட தொடக்கப்பள்ளி, இந்த ஊர்ல ஒரு பள்ளி இருக்குதுங்க ஐயா. பழங்குடியின சகோதர சகோதரிகள் மாணவர்கள் அங்கேயே தங்கி படிக்கணும். அங்க கழிப்பறை கிடையாது. பள்ளி அறை கட்டடம் முழுவதுமே விரிசலோடு இருக்கு. மேற்கூரையினுடைய கான்கிரீட் பெயர்ந்து விழுந்திருக்கு. தண்ணி ஒழுகுது. குழந்தைகள் மரத்தடியிலே அமர்ந்து படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்க ஊர்ல ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய உதாரணம். இன்னைக்கு மோடி ஐயா சொல்றாரு, இந்தியா முழுவதுமே நாங்கள் பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுக்கின்றோம். ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க ஐயா. அது பேரு PM ஸ்ரீ அப்படிங்கிற திட்டம், பிரதம மந்திரி ஸ்ரீ திட்டம். நாங்க பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுக்கிறோம். 100% மத்திய அரசு நாங்க கட்டி கொடுக்கிறோம். பிரதமர் சொன்ன உடனே ஒரு மாநிலங்கள் போட்டி போட்டுக்கொண்டு எங்க ஊருக்கு வேணும், எங்க ஊருக்கு வேணும், எங்க ஊருக்கு வேணும் வாங்கிட்டாங்க ஐயா. ஆந்திர பிரதேசம் 662 பள்ளிகள் ஒப்புதல் வாங்கிட்டாங்க. கர்நாடகா 129 பள்ளிகள் ஒப்புதல் வாங்கிட்டாங்க. தெலங்கானா 543 பள்ளிகள் ஒப்புதல் வாங்கிட்டாங்க. இந்தியா முழுவதுமே 14,500 பள்ளிக்கூடங்கள் 18,128 கோடி ரூபாய்க்கு நாம PM ஸ்ரீ திட்டத்தில் கொடுத்திருக்கோம். தமிழ்நாட்டுக்கு எத்தனை பள்ளிங்க ஐயா? 0. தமிழ்நாடு அரசு என்ன பதில் கொடுத்தாங்க தெரியுமாங்க ஐயா? எங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் தேவையில்லை என்கின்ற கடிதம் மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்காங்க. எங்களுக்கு பள்ளிக்கூடமே வேண்டாம். இருக்கிற பள்ளிக்கூடம் இடிஞ்சு போய் கிடக்குது. இருக்கிற பள்ளிக்கூடத்துல தண்ணி ஒழுகுது. 11,711 வகுப்பறைகள் குறைவா இருக்கு. கள்ளக்குறிச்சியில ஒரு உதாரணத்திற்கு ஒரு பள்ளிக்கூடம் எப்படி இருக்குதுன்னு நான் சொன்னேங்க. ஏன்னா மத்திய அரசு பள்ளிக்கூடம் வந்தா ஹிந்தியை திணிச்சிருவாங்க ஐயா. இந்தியா முழுவதுமே குழந்தைகள் நவோதயா பள்ளியில பட்டை கிளப்பிட்டு இருக்கிறாங்க ஐயா. பட்டை கிளப்பிட்டு இருக்காங்க. நான்லாம் ஊர் ஊரா போற ஆளுங்க ஐயா. தெலங்கானா, கர்நாடகா, கேரளா எல்லாம் சுத்திட்டங்க ஐயா. நவோதயா பள்ளி உலகத்தரம் வாய்ந்த பள்ளி. ₹1 கட்டணம் இல்லாம நம்முடைய குழந்தைகளுக்கு உலகத்தர கல்வி கிடைக்கும். உலகத்தர கல்வி இந்தியா முழுவதும் மாநில அரசு எங்களுக்கு கேந்திரிய வித்யாலயா கொடுங்க, இன்னும் கொடுங்க, இன்னும் 10 கொடுங்க, இன்னும் 15 கொடுங்க. தமிழ்நாடு இந்தியா முழுவதும் கேந்திரிய வித்யாலயா வேண்டும். இந்தியா முழுவதும் ஏற்கனவே பள்ளி, பழங்குடியின மக்களுக்கு ஏற்கனவே பள்ளி கொடுங்க, இன்னும் 100 கொடுங்க, இன்னும் 200 கொடுங்க. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை நீயும் பள்ளிக்கூடம் கட்ட மாட்ட, நீயும் சொல்லிக் கொடுக்க மாட்ட, நீயும் மாணவர்களுடைய கற்றல் திறனை உயர்த்த மாட்ட. தமிழ்நாடு அரசுங்க மோடி ஐயா கொடுக்கறதா அதை வாங்கிக்கவும் மாட்ட. கேட்டா அதுலயும் அரசியல் சகோதர சகோதரி. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் உறுதி அளிக்கின்றோம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினரை நீங்கள் அனுப்பும் பொழுது பாராளுமன்றத்தில் நம்முடைய உறுப்பினர் பேசக்கூடிய முதல் பேச்சில கள்ளக்குறிச்சிக்கு நவோதயா பள்ளி வேண்டும், கள்ளக்குறிச்சிக்கு ஏகலவ்யா பள்ளி வேண்டும், கள்ளக்குறிச்சிக்கு PM ஸ்ரீ பள்ளி வேண்டும், இலவசமாக எல்லா மக்களுக்கும் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்குங்க ஐயா. பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டோம். உத்தரப்பிரதேசம் 2வது இடத்தை பிடிச்சிட்டாங்க ஐயா. பொருளாதாரத்துல மகாராஷ்டிரா முதலிடம், உத்தரப்பிரதேசம் 2வது இடம், இன்னைக்கு தமிழ்நாடு 3வது இடம். திமுக கடந்த 40-50 ஆண்டு அரசியல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து நம்முடைய இடத்தை உத்தரப்பிரதேசத்துக்கு பொருளாதாரத்தில் விட்டு கொடுத்திருக்கின்றோம். இன்னும் 4 ஆண்டுகள்ல கர்நாடகா நம்மை முந்த போறாங்க. 3வது இடத்திலிருந்து 4வது இடத்துக்கு வரப்போகின்றோம். காரணம் லஞ்சம், லஞ்சம், லஞ்சம். வளர்ச்சி வேண்டாம், வளர்ச்சி வேண்டாம், வளர்ச்சி வேண்டாம். கல்விக்கு முக்கியத்துவம் இல்லை, கல்விக்கு முக்கியத்துவம் இல்லை, கல்விக்கு முக்கியத்துவம் இல்லைன்னா ஒரு சமுதாயம் எப்படிங்க ஐயா முன்னேறும்? நான் உங்க நியாயமான அந்த கேள்வி வைக்கிறேன் ஐயா. அதனால சகோதர சகோதரர் நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு.
இந்தியா தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் மோடி இருக்கார். 2024 யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் 400 எம்பிக்களோடு ஆட்சியிலே வந்து மோடி அவர்கள் அமரப்போகின்றார்கள். நமக்கு தெரியும் 400 எம்பியே குறைவுங்க ஐயா. 425 30 மாதிரி வந்து வைக்கும். எல்லோருக்கும் நமக்கு தெரியும் மோடி அவர்கள் 400 தாண்டி ஆட்சியில் இருக்கிறார். இந்தியா தன்னை காப்பாற்றிக் கொள்ளும், தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஐயா நாம முழு முயற்சியோடு இறங்கி மோடி அவர்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். பட்டியலிட்டு எல்லாம் மோடியினுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும். மோடி ஐயாவுடைய வலதுகரம் இடதுகரமாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2024 குடும்ப ஆட்சியை ஒழிக்க வேண்டும். 2024 கல்வியை மறுபடியும் மறுமலர்ச்சியாக தமிழகத்திலே காலூன்ற வைக்க வேண்டும். ஏழை தாய்மார்களுக்கு மத்திய அரசுடைய திட்டங்கள் தங்கு தடை இல்லாமல் வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்க வேண்டும். லஞ்ச லாவண்யம் இல்லாமல் ஒரு அரசு தமிழகத்தில் வேண்டும் என்றால் முதல் படிக்கட்டாக 2024 பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும். மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகம் தேசியத்தை நோக்கி நகர வேண்டிய நேரம் அது. சகோதர சகோதரிகளே, அந்த பயணம் மிக முக்கியமான பயணம். முத்துராமலிங்க தேவரையா எடுத்த பயணம், பெரிய மகான்கள் எடுத்த பயணம், முண்டாசு கவிஞன் சுப்பிரமணிய பாரதி எடுத்த பயணம், மிகப்பெரிய அறிஞர்கள் ஆன்மாக்கள் எடுத்த பயணம் பாதியில நிக்குதுங்க ஐயா. 2024 39க்கு 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்து முழுமையாக அவர்களுடைய கணத்தை பூர்த்தி செய்து இந்த பயணத்தை முழுமைப்படுத்த வேண்டிய நேரம் இது, கட்டாயம் இது. என்னுடைய அன்பான வேண்டுகோள், கள்ளக்குறிச்சி உட்பட இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் நேசிக்கின்றீர்கள் என்று தெரியும், மோடியை நேசிக்கின்றீர்கள் என்று தெரியும். இந்த முறை உங்களுடைய உங்களுடைய ஒரே ஒரு ஓட்டுங்க, ஒற்றை நம்பிக்கை, ஒரு ஓட்டு மட்டும் நாங்கள் கேட்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து 39க்கு 39 எம்பிக்களை நீங்கள் அனுப்ப வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை விடுத்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றிகள், இந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க யாத்திரை இன்று கள்ளக்குறிச்சி நடந்திருக்கிறது. இந்த யாத்திரையை நாங்களும் மறக்கப் போவதில்லை, அடுத்து பல ஆண்டுகளுக்கு நீங்களும் மறக்கப் போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க யாத்திரையில நாம் அனைவரும் கூட்டாக பங்கேற்றிருக்கின்றோம். ஐயா, இந்த அரசியலை பொறுத்தவரை எங்கள் அரசியல் உங்கள் அரசியல் இல்லைங்க ஐயா, இது நம்முடைய அரசியல், நம்முடைய தலைமுறைக்கான அரசியல், நம்முடைய குழந்தைகளுக்கான அரசியல். நாம் இதை செய்து காட்ட வேண்டிய நேரம் நிச்சயமாக நாம் செய்து காட்டுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அதற்குமே அண்ணா இன்னொரு ஆம்புலன்ஸ் வர மாதிரி இருக்குங்கண்ணா, கொஞ்சம் வழி விடுங்கண்ணா. அப்படி மில் அறியண்ணா, மில் அறியா இருங்கண்ணா சொல்றேன். மேல இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள், குறிப்பாக மாவட்ட தலைவர் அருள் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாநிலத்தினுடைய பொதுச் செயலர் கார்த்திகேயன் அவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர் தாமோதரன் அவர்கள், மாநிலத்தினுடைய செயலர் அன்பு சகோதரர் அஸ்வத்தாமன் அவர்கள், மாவட்டத்தினுடைய பார்வையாளர் சகோதரர் ராஜ்குமார் அவர்கள், நம்முடைய மூத்த தலைவர்கள் மேடையின் மீது இருக்கக்கூடிய ராஜேஷ் அவர்கள், தியாகராஜன், பழனிவேல் அவர்கள், நம்முடைய இன்னொரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் சிங் அவர்கள், செல்வநாயகம் அவர்கள், அசோக்குமார் ஜெயின் அவர்கள், ஸ்ரீசாந்த் அவர்கள், அருண்குமார் அவர்கள், வஜ்ரவேல் அவர்கள், நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள், சின்னசேலம் வடக்கு பைரவர் பாபு அவர்கள், கள்ளக்குறிச்சி சூரிய மகாலட்சுமி அவர்கள், சின்னசேலம் தெற்கு சக்திவேல் அவர்கள், கள்ளக்குறிச்சி கிழக்கு ராம்குமார் அவர்கள், நாகதுருவம் தெற்கு நாராயணன் அவர்கள், வடக்கு ரகுநாத பாண்டியன் அவர்கள், அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகள், இந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய பத்திரிகை நண்பர்கள், மிக முக்கியமாக மாற்றத்திற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், தாய்மார்கள், இல்லத்தரசிகள், இளைஞர்கள், குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகச் சிறப்பாக நமக்கு பணியாற்ற ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத புகழ்.